ஹாய் மக்களே, வணக்கம் டெல்லி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. வணக்கம் டெல்லி. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வீடியோ போட்டு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் திருப்பியும் ஒரு லஞ்சுக்கு போகிறோம். தமிழ்நாடு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ரெகுலராக வரதில்லைன்னு சில பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கு புரியுது. ஆனால் அவங்கவுங்க கொஞ்சம் வேலையில் இருக்கோம், பிஸியாக. தலைவரே ஏதாவது சொல்லுங்கள். ஹாய் மக்களே, நம்ம தம்பி தான் இருக்காப்பிள்ளைங்க. ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா தமிழ்நாடு ஹோட்டல், பொதிகை தமிழ்நாடு ஹோட்டல் சாப்பிட போகிறோம். நல்லா இன்றைக்கி சண்டேனால இன்றைக்கி நல்லா ஒரு கறி விருந்து லஞ்சுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு புடி இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். எதுக்கு சடனாக நாங்கள் போகிறோன்னா, நம்ம தங்கச்சியோட பிறந்தநாள் ஒரு வாரம் முன்னாடி போயிருக்கு. ஸோ இந்த பிறந்தநாளோட பார்ட்டிக்காக தங்கச்சி பார்ட்டி கொடுக்க கூட்டு போகுது. எங்களுக்கு கடன் வாங்கி தான் தருது. அது திருப்பி தருமானு எங்களுக்கு தெரியல. இந்த லைன் மட்டும் கட் பண்ணிடுங்க ப்ளீஸ். அது கட்டாக பார்த்தீங்க, உண்மையை பேசிடணும்ல, வீடியோ ப்ரூஃபாக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா வண்டி புக் பண்ணி போயிட்டு இருக்கோம் 5 பேரும். நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து என்னென்ன சாப்பிட போகிறோம், என்ன ரேட்டு டைஸ்ட் இருக்குது. நாமளும் ஃபஸ்ட் டைம் போகிறோம்ல, ஃபஸ்ட் டைம் போகிறோம். முன்ன ஒரு சூப் போனோம். அப்போ நான் கேண்டீன் க்ளோஸ் ஆகிடுச்சு. கேண்டீன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த வாட்டி சாப்பிட்டே ஆகணும்னு அன்றைக்கி முடிவு பண்ணோம். அதனால் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் போனோம், ஒன்லி வெஜ் மீல்ஸ் தான் இருந்தது. ஸோ இவ்வளோ தூரம் வந்து வெஜ் தான் சாப்பிடணும்னு, அதனால அந்த இடம் கேன்சல் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகிறோம். நான்வெஜ் திங்கணுன்னே இப்போ வண்டி பிடிச்சி போயிட்டு இருக்கிறாங்க. வண்டி பிடிச்சி போயிட்டு இருக்கோம் மக்களே. ஏன்னா டெல்லியில் தமிழ்நாடு சாப்பாடு கிடையாது, ரொம்ப கஷ்டம். 20 கிலோமீட்டர் போனால் தான் கிடைக்கும். ஸோ மக்களே, அங்கே போய் நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாய் பாய். சாப்பாடு வந்துருச்சு பாருங்க. பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி இது வந்து சவுத் இந்தியன் தாலி. இதெல்லாம் இன்னொன்று சொல்லுங்கள், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதில் பொட்டேட்டோ பட்டேட்டோ, அதுக்கப்புறம் கீரை தொக்கு, சாம்பார், ரசம், மோர் குழம்பு, தயிர், பாயசம், அப்பளம், அப்புறம் சப்பாத்தி இருக்குது. சப்பாத்தி காமிங்க. சப்பாத்தி மக்களே, இதோட ரேட் எவ்வளோ தலைவர்? ரேட்டு தரல. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 120 சம்திங் வருது. இது பார்த்தீங்கன்னா பிரியாணி, ஒரு முட்டை உள்ள சிக்கன் பீசஸ், சிக்கன் குருமா ப்ளஸ் ரைத்தா. இது வந்து 260 ரூபா சம்திங் வருது. என் தம்பிக்கு ஆர்டர் பண்ணது வந்து ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரேட் இன்னும் தெரியல, தெரிஞ்சிடும். இப்போதைக்கு வந்து தங்கச்சிது மட்டும் என்ன வர வேண்டியது இருக்குன்னா, பரோட்டா அண்டு இங்கே குருமா செப்பரேட்டாக வாங்கணும், கூட கிடைக்காது. டேஸ்ட் பார்க்கக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள், இன்னும் பரோட்டா மீதியும். பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்துருச்சு. பரோட்டா கூட என்னென்ன வந்திருக்கு? 2 பரோட்டா, வெஜ் குருமா, தயிர். இது சம்மந்தமே இல்லாமல் இதுதான் தரானது தெரியல. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாம் வந்துருச்சு, ரொம்ப பசியோடு இருக்கோம். ஸோ சாப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம் எப்படி இருந்துச்சுன்னு. எல்லா மக்களும் இப்போ சாப்பிட்டு நம்ம வந்து காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதோட சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு சூப்பருங்க, பிரியாணி சூப்பராக இருக்குது. ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ரேட்டுக்கு ஏற்ற குவான்டிட்டி கிடைக்கல. நீங்கள் சொல்லுங்கள், சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு டேஸ்ட் பட் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ரேட்டுக்கு தகுந்த குவான்டிட்டி இல்லை. அது இன்னொன்று தராது எனக்கு. அது எனக்கு 2 பீஸு ஒரு எக்கு பிரியாணி. அதாவது உங்கள் தாலி எப்படி இருந்துச்சு? தாலி 240 ரூபாய்க்கு வறுத்து மட்டும் தான் இருக்குது. ஆனால் அன்லிமிட்டட் கிடையாது. தம்பி ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படின்னு கேட்டதுக்கு நான் வீட்டில் செய்கிறதோட மொக்கையாக இருந்துச்சுன்னு சொன்னாப்புல. ஓவரால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் குவான்டிட்டி ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி இந்த ஹோட்டலை பற்றி நாங்கள் வெளியே வந்து சொல்கிறோம். ஏன்னா உள்ளேருந்து ஹோட்டலில் ஆர்டர் கொடுக்குறோன்னு பார்த்துட்டு இருக்காப்புல. வெளியே வந்து நாங்கள் சொல்கிறோம். கோவிந்தா காமிங்க மக்களே, பில்லு வந்து மக்களே காமிங்க தாங்க பில்லு. இந்த என்ன சொல்கிறது, வெளியே வந்து சொல்கிறேன், ஆர்டர் பார்த்துட்டு இருக்காப்புல. மக்களே, தமிழ்நாடு ஹோட்டல் பொதிகை, தமிழ்நாடு ஹவுஸ் பொதிகை. ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம மக்கள்ஸ் கிட்ட கேட்கலாம், சாப்பாடு எப்படி இருந்துச்சு இந்த தமிழ்நாடு ஹவுஸோட சாப்பாடு. தம்பி திருப்தியா சாப்பிட்டது? திருப்தியா சாப்பிட்டது? டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சமா? ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. குவான்டிட்டி எப்படி இருந்ததா? அந்த குவான்டிட்டி எனக்கே பத்தாது. ஆமாம் அண்ணனை எப்படி தான் அண்ணன் குண்டா சோறு சாப்பிட்றோம், எப்படி தின்னு தெரியல. ஃப்ரைட் ரைஸ் இவரெலாம் எதுக்கு 200 ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ் மூஞ்சி. அங்கேருந்து வந்து தமிழ்நாடு சாப்பாடு வந்து ஃப்ரைட் ரைஸ். இதோட நல்லா ஃப்ரைட் ரைஸ். ஆமாக்களே, இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டோம் கரூர் பாக்கில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மெஸ்ன்னு இருக்கும், இல்லை சவுத் ஒன்று இருக்குது. அங்கே போய் சாப்பிடுங்க, காசும் மிச்சம்,
டேஸ்ட்டும் இதுக்காக ஈக்குவலாக தான் இருக்கும் அண்ட் குவான்டிட்டியும் அதிகமாகவும் இருக்கும். ஸோ ஓவரால் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு டைம் டேஸ்ட் பண்ணலாம் தான் வந்தோம். பட் திரும்பி இங்கே வருவோமா தலைவரே? மேபி தான் இல்லை, அவ்வளோ வந்து இது அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ டாப் நாச்சில் நார்மல் டேஸ்ட் தான், வீட்டில் செய்கிற மாதிரி தான் சாப்பாடு இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணதுக்காக வந்தோம். அதர்வைஸ் ஓகே தான் மக்களே, பாய் பாய். ஓ தின்னு இப்படி என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை மக்களே, ஒரே மனவலி சோகம் எல்லாம் சேர்ந்து என்னை தாக்குது. இதெல்லாம் திங்கிறதுனால அழுவுவீங்க, தின்னதுக்கு அப்புறம் இப்படி பண்ணுவீங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய், தேங்க்யூ, ஹாப்பி தமிழ்நாடு.